நமச்சிவாய ஜெய். எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை. இதை சொல்லிட்டு தான் இனிமேல் தாரக மந்திரம். ஏன்னா நான் எம்எல்ஏ ஆகலான்ட்டு முடிவு பண்ணிட்டேன். நான் சும்மா உங்கள் கூடலாம் உட்காந்து மல்லு கட்ட முடியல. இன்னொன்னையும் நீங்கள் மனசில் வச்சு தான் சார் பேசணும். சொல்லுங்க. தட்டி விடாதீங்க, தட்டி கொடுங்க. நான் ஏன்டா உன்னை தட்டி கொடுக்கணும்? நான் எதுக்கு உன்னை தட்டி கொடுக்கணும் சொல்லு. நான் எதுக்கு உன்னை தட்டி கொடுக்கணும்? எங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளை இருந்தால் தட்டி கொடுப்பான். நீ அவார்டு வாங்கணும்னு நாங்கள் தட்டி கொடுக்கணுமா? உன்னை மேடை கிடச்சிச்சு, மைக் கிடச்சிச்சு, இஷ்டத்துக்கு பேசுறது. உனக்கே தெரியுது ராயன் படம் மொக்கையா இருக்குது, இதுக்கு எப்படி அவார்டு கொடுத்தாங்க? அப்போ மற்றவங்களுக்கு தெரியாது. அதுக்கு தான் பதில் சொல்லிருக்காருல்ல சார். வடச்சென்னை படத்தில் நடிச்சேன், 3 படத்தில் நடிச்சேன், புதுப்பேட்டையில் நடிச்சேன், அவ்வளோ அருமையான படங்கள்லாம் நடிச்சிருக்கேன், அதுக்கெல்லாம் ஏன் தேசிய விருது கொடுக்கலன்னு யாராவது கேட்டீங்களா? நாங்கள் ஏன்ப்பா கேட்கணும்? நீ தான்ப்பா அந்த படத்தில் நடிச்சிருக்க. நான் திருப்பி கேட்குறேன். மக்கள் சேவை பண்ணுறதுக்காக, தமிழ் மக்களை எல்லாம் மகிழ்விக்கிறதுக்காக ஓசிலியா நடிக்கிற நீ? ஒவ்வொரு படத்துக்கும் 30 கோடி 40 கோடி வாங்கிட்டு தானே நடிக்கிற? சொல்லு, கேட்குறதுக்கு பதில் சொல்லு. இப்போ நாங்கள் ஏன் உன்னை தட்டி கொடுக்கணும் சொல்லு. அதுக்கெல்லாம் ஏன் விருது கொடுக்கல? நாங்கள் ஏன்ப்பா கேட்கணும்? இந்த தமிழ் சூழலிலும் சரி, தமிழ் சூழலில் ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த போக்கு என்று நான் நினைக்கிறேன். கேரளாவில் இது போல் கிடையாது என்று நான் நினைக்கிறேன். சினிமா நடிகர்களை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுவதற்கு அவர்கள் ஒன்றும் வானத்திலிருந்து குதித்த தேவதூதர்கள் எல்லாம் அல்ல. எதுக்கு சினிமா நடிக்கிறாங்க சொல்லு. எல்லா நடிகரையும் நான் தியாகராஜ பாகவதர்லேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். எதுக்கு சினிமா நடிக்கிறாங்க? பணம் சம்பாதிக்க. சம்பாதிக்கவும் செய்கிறீங்க இல்லையா? அது எதுக்கு நீங்கள் செத்து போனால் செலவைக்கணும்? எதுக்கு மணிமண்டபம் கட்டணும்? எதுக்கு அரசு மரியாதைன்னு கேட்குறேன். எதுக்கு அரசு மரியாதை? என்எஸ் கிருஷ்ணன் எல்லாம் எடுத்துக்கொண்டால் கூட அந்த காலத்தில் பகுத்தறிவை ஊட்டினார் சினிமாவின் வாயிலாக. சுதந்திரத்துக்கு முன்பு வந்த திரைப்படங்களில் கல்கி எழுதிய சில படங்கள், அதில் அந்த சுதந்திரத்தை வலியுறுத்தும் வகையிலான கதை அம்சம் இருந்தது, நடித்தார்கள். ஓகே, அதில் ஏதோ ஒரு லாஜிக் இருக்குது. எல்லாருமே துட்டு சம்பாதிக்க தான் நடிக்கிறீங்க. தட்டி விடாதீங்க, தட்டி கொடுங்க. அப்போ உனக்கு நல்லா தெரியுது ராயன் மொக்க படம்னு. ஊரே சேர்ந்து அடிக்குது. டான்ஸ் மாஸ்டர் கலா ஜூரியா இல்லைன்னா அந்த அவார்டு கிடச்சிருக்குமா? ஸோ நாம் நமது சேனலில் தான் முதலில் பிரேக் செய்தோம். நினைவு இருக்கா? இந்த எண்ணம் போல் வாழ்க்கை கொடி வந்தவன்னு சொன்னேன்னா நேற்று நிரூபணமாகி விட்டது. இந்த வேல்ஸ் கல்லூரி குழுமத்தின் வளாகம் என்று நான் நினைக்கிறேன். அந்த வளாகத்தில் நடந்த ஒரு இரத்த தான முகாம். அந்த முகாமில் கலந்து கொள்வதற்காக தனுஷ் ரசிகர் மன்றத்தின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்வு அது. தமிழ்நாடு முழுக்க வந்திருக்காங்க சார். தமிழ்நாடு முழுக்க இருந்து பேருந்துகளில் தனுஷ் ரசிகர்களை வர வைத்து உணவளித்து அந்த இடத்துல தனுஷை பொலிட்டிக்கலாக லான்ச் பண்ணுறதுக்கு தான் அந்த நிகழ்ச்சி. நம்ம சொல்லி 10 நாள் இருக்காது, 10-15 நாள் இருக்கும் இருக்குது சார். ஸோ அதுக்கு தான் இந்த லான்ச். அதற்கு பிறகு நிறைய தத்துவங்களை அங்கே உதவித்திருக்கிறார். ஏதாவது 1-2 தத்துவத்தை சொல்லுவா. இது சொல்லிட்டோம் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே. அவங்க கட்சி கொள்கை எண்ணம் போல் தான் சொல்லியாச்சு. வேற என்ன தத்துவங்களை நேற்று உதிர்த்தார்? தல அஜித் அவர்களோட தத்துவத்தையும் சொல்லு. நீயா தோத்துட்டேன்னு ஒத்துக்கிற வரைக்கும் உன்னை யாராலும் தோக்கடிக்க முடியாது அப்படின்னு இருக்காரு. வேற என்ன சொன்னாரு? இந்த கூட்டத்துக்கு ஒரு சக்தி இருக்கு. இந்த சக்தி நம்ம இப்படியே விட்டு வரோம்ல, இது அது தானா அமையும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. இந்த கூட்டத்துக்கு ஒரு சக்தி இருக்கு. இப்படி ஒரு கூட்டம் கூடுச்சுன்னா அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கணும். ஏதோ வந்தோம் ஆடியோ லான்ச்சில் பங்கேற்றோம், ஏதோ ரீல்ஸ் போட்டோம்னு இல்லாமல் எப்படி அமையும்னு சொல்லிட்டு நான் சொல்ல மாட்டேன். தானா அமையும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். தானா விருது கிடைக்கிற மாதிரி தானா அமையும். விருதுலாம் தானா கிடைக்கல. என்ன மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை செய்ய சொல்லியிருக்காங்க சார். எங்கெல்லாம் மக்களுக்கு தேவைப்படுதோ அங்கெல்லாம் தேடி போய் கொடுக்கணுமா? விருதுகிறதே ஒரு லாபி தான் சார். அது அப்படிதான். நான் விஷயத்துக்கு வந்துடுறேன். அவர் வீதி லீடர்ஸ் என்ற அமைப்பை தொடங்கிவிட்டு அவர் தனியே சென்று திமுக வேலை போயிட்டார். வேலை போயிட்டார்னா காசு யார்கிட்டப்பா இருக்கு சொல்லுப்பா. சிம்பிள்ப்பா. நீ இப்போ நான் உனக்கு ஒரு லாஜிக்கல் அடிப்படையில் சொல்கிறேன். நீ கேட்குற விலைக்கு சொல்லணும்னு கேட்குற. அதாவது நம்ம நேயர்களுக்கு புரியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீ சொல்கிற விலை போய் விட்டார். யாரிடம் விலை போக முடியும்? தமிழகத்தில் 2 கட்சி தான் மேஜர் கட்சி. விஜய் கட்சியெல்லாம் துட்டு கொடுக்க மாட்டாங்க சரிங்களா? எடப்பாடி துட்டு கொடுத்து அவர் விலைக்கு வாங்குவார்ன்றியா? சொந்த கட்சிக்காரன் வாங்க தான் செய்வார், தவிர கொடுக்க மாட்டார். 1. 2வது, எடப்பாடி பழனிசாமிக்கும் அண்ணாமலைக்கும் இருந்த மோதல் ஊரறிந்தது. அவர் ஏன் விலை கொடுத்து வாங்க போகிறார்? அண்ணாமலையால் அதிகம் விமர்சிக்கப்படக்கூடிய கட்சி எது? திமுக. யாரிடம் அதிக பணம் இருந்தது? திமுக. ஆளுங்கட்சியாக இருந்தாங்க. அப்போ யார் விலை கொடுத்து வாங்க முடியும்? திமுக. அவ்வளவுதான். ஸோ அவர் விலை போய்விட்டார். அதுக்காக அவர் போயிட்டாரு. நாங்கள் தமிழ்நாட்டில் கமலாலயத்தில் ஷட்டரை சாத்துறோன்ட்டு ஒரு கட்சி முடிவெடுக்க முடியுமா? முடியாது. ஸோ அண்ணன் திரு நயினார் அவர்களையே தலைவராக தொடர வைத்து 2031 தமிழகத்தில் பாஜக ஆட்சியை பிடிக்க முடியுமா? முடியாது. அப்போ யாராவது ஒரு ப்ராக்சியில் முதலீடு செய்ய வேண்டும். ஸோ பிஜேபி முதலீடு செய்யும் அந்த ப்ராக்சி தான் எண்ணம் போல் வாழ்க்கை. எண்ணம் போல் தான் வாழ்க்கை. அண்ட் பிஜேபியின் நோக்கத்தை கிட்டத்தட்ட நிறைவேற்றும் வகையில் தனுஷ் அவர்களுடைய கொள்கைகள் இருக்கிறதா? ஆமாம். கொள்கைனா அந்த என்ன போல் வாழ்க்கையெல்லாம் விட்டுரு.
ஆன்மீக அரசியல் அரசியல். ஆன்மீக அரசியல். நேத்து கூட ஏதோ ஓம் நமச்சிவாய ஏதோ அவர் எல்லாத்துலேயும் அவர் ஓம் நம சிவாய சொல்லாமல் அவர் உரையை தொடங்குவதும் இல்லை முடிப்பதும் இல்லை. லெட்டர் பேட்டிலேயே ஓம் நம சிவாய போட்டிருப்பார் அவர். அது வந்து யூனிக்கானது. வேற எந்த ஒரு நடிகரும் லைக் அந்த மாதிரி ரிலீஜியஸ் ஷோவில் கொண்டு வர மாட்டாங்க. தனுஷ் அது இன்டென்ஷன்லாம் வந்து தொடக்கத்துலேருந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 வருஷமாவே அப்போ பிஜேபிக்கு இது ஓப்பாக இருக்கிறதா? அவருடைய மாமனார் என்ன அரசியலை முன்னெடுப்பதாக இருந்தது? இதே அரசியல் தான், ஆன்மீக அரசியல். ரைட்டா? ஸோ அவர் மாமனார் ஓய்வு பெற்றதன் காரணமாக இப்போது நாங்கள்லாம் போஸ்ட் கடனில் வீடு வாங்கக்கூடாதா என்று சொன்னவரை இப்படியெல்லாம் பேசக்கூடாதியா, பக்தியோடு அரசியல் இறங்கு என்று சொல்லி கொடுத்து ஓம் நம சிவாயெல்லாம் சொல்ல சொல்லி இன்னைக்கு இறக்கி விட்டுருக்காங்க. அதற்குத்தான் தேசிய விருது. சும்மா தூக்கி ஃபாஸ்ட் ஃபுட்டு கடை கதையை சும்மா தூக்கி அவார்டெல்லாம் கொடுக்கல. நான் கூட நினைச்சேன் என்னடா இந்த ஃபாஸ்ட் ஃபுட் கடைக்கெல்லாம் தேசிய விருது கிடைக்குது அப்படின்னு. இல்லை, அது ஒரு நல்ல கமர்ஷியல் படம், நல்லா மேக்கிங் இருக்கும். பட் அதோட கலை சார்ந்த நிறைய படங்கள் வந்தது. மெய்யழகன், இன்னொன்று அந்த விஜய் சேதுபதி நடிச்ச மகாராஜா. மகாராஜா என்ன மாதிரி ஸ்கிரிப்ட்? அது சரியா த்ரில்லர் தான். என்ன மாதிரி ஸ்கிரிப்ட்? உண்மையில ரொம்ப இம்ப்ரெஸ் சார். ஆகிட்டார். அது இன்டர்நேஷனல் லெவலில் நெட்ஃப்ளிக்ஸில் டாப் 10ல இருந்துச்சு, ரொம்ப நாள் இருந்துச்சு. அப்போ உலகத்துல இருக்கிற இந்த மொழி தெரியாதவன் பூரா பார்த்து ரசிக்கிறானா? அப்போ ஸ்கிரிப்ட் எப்படிப்பட்ட ஸ்கிரிப்ட்? நல்ல ரைட்டிங் அது. அதோட ஒப்பிடும் போது இந்த ஃபாஸ்ட் ஃபுட் அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கர் படம் தெரியும் எங்களுக்கு, புரியுதா? ஓவரா பேசாத, தட்டி விடாதீங்க, தட்டி கொடுங்க. புடிங்கிட்டு போனோம் அதெல்லாம். நேத்து நம்ம வந்து இங்க மக்கள்கிட்ட ஃபுல்லா கொண்டு போயிட்டோம், எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு. இது பத்தாதுன்னு அங்க அந்த கூட்டத்துக்கு சாப்பிட வந்திருப்பாங்கல்ல, இந்த மந்திரத்தை எல்லாரும் படிங்க, டோக்கன் கொடுப்பாங்கல்ல டின்னருக்கு, அந்த டோக்கனை கொடுத்து அதுல எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் மனப்பாடம் படி சொல்லணும், சோறு கிடையாது, அதுக்கு தான் டோக்கன்லேயே போட்டு தர்றது. ரைட்டா? ஸோ இந்த அவார்டு இந்த கதையெல்லாம் தெரியும். என்ன, நல்ல நடிகர்ன்றதுல யாருக்கும் மாறுபட்டு கருத்து இல்லை. அதனால இந்த ராயன் தான் அருமையான படம். இன்னொன்று, இது என்ன லாஜிக்கு? அதுக்கெல்லாம் கொடுக்கல, அதனால இதுக்கு கொடுத்துருக்காங்களாம். என்ன லாஜிக் இது? ஒரு கட் ஆஃப் டேட்டுன்னு ஒரு இது இந்த ஆண்டுக்கான விருது இல்லையா? அப்போ இந்த ஆண்டில் வந்த திரைப்படங்களில் எது சிறந்த திரைப்படம் என்று தான் தேர்ந்தெடுக்க வேண்டும். இதான முறை? ஆமாம். இந்த ஆண்டு இதை விட சிறந்த திரைப்படங்கள் வந்திருக்கின்றன, அதெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சு இதுக்கு கொடுக்குறாங்கன்னா விமர்சனங்கள் எழத்தான் செய்யும். வாங்கிட்டு அமைதியாக போங்க. இது என்ன லாஜிக்கு? மேடையில் மைக்கு கிடச்சிச்சுன்னு அந்த படத்துக்குலாம் நான் நல்லா நடிச்சிருந்தேன், அதுக்கு கிடைக்கல கேட்டிங்களா? அது பதிலாக தான் இது நான் என்னையாது. அண்ட் அதை விட எனக்கு இதெல்லாம் நகைச்சுவை சினிமா தூக்கி இதை கடந்துட்டு போயிடலாம். அந்த இளம் மாணவர்களுக்கு விருது கொடுக்கும் விழாவும் அதில் சேர்த்து நடந்துச்சு. வர்ற பிள்ளைங்க பூரா காலில் விழுதுங்க. இவர் ரசிக்கிறார் இதை. ஆன்மீக அரசியல் என்ன இப்போ இமயமலையில் துறவரம் போட்ட ஞானியா நீங்கள்? நமச்சிவாயன் சொல்றாருல்ல, அப்போ அதுதான் நான் கூட தான் சொல்லுவேன். டெய்லி காலைல விழுந்து கூப்பிடு, ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி செய்வியா? ஒருத்தர் கையில் குழந்தையோடு விழுறாருப்பா. இப்போ உங்கள் மனசில் என்ன சார் நினச்சினுக்கிறீங்க உங்களை? தெரியாமல் ஏதோ பிரியத்தில் யாரோ தப்பு சட்டு போட்டுன்னு விழுவாங்க, தடுக்கணும். அதுதானே முறை. ஒரு சும்மா இருந்தா இப்படி மட்டும் வராது சார். ஏய், இதெல்லாம் எப்படி நடக்குது தெரியுண்டா? அங்கேயே சொல்லி கொடுத்து கூட்டின்னு வருது. எங்களுக்கு தெரியாது, நாங்கள் இதெல்லாம் பார்த்ததில்ல. எத்தனை வருஷமாக அரசியலை பார்த்துன்னுக்குறோம். வர்ற குழந்தைங்க பூரா விழுதா? கையில் குழந்தைய வச்சுட்டு அப்பா விழுறாரா? அது கை குழந்தை கொஞ்சம் பெரிய குழந்தை, அதை வச்சுட்டு விழுறாரு. எங்களுக்கு தெரியாது. இல்லை எப்படி ஏற்பாடு பண்ணுவீங்கன்னு வரும்போதே போய் உங்களுக்கு சிஎம் ஆசை வந்து ஏதாவது நல்லது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வந்து போட்டி போடுங்க. லியோ, இந்த விஜயின் வெற்றி கிட்டத்தட்ட எல்லா நடிகர்களின் மனதிலும் முதல்வர் கனவை விதைத்திருக்கிறது. விஜய் ஒருவேளை 26 தேர்தலில் தோல்வி அடைந்திருந்தால் அத்தனை பேரும் தங்கள் கனவுகளை ட்ரங்க் பெட்டியில் போட்டு பூட்டி கட்டில் கடியில் வைத்துவிட்டு சினிமாவுக்கு போயிருப்பார்கள் இல்லையா? இன்னைக்கு விஜய் அடைந்திருக்கக்கூடிய இந்த மாபெரும் வெற்றி ராகவா லாரன்ஸ் மனசுல எல்லாம் முதல்வர் ஆசையை விதைத்திருக்கிறது. இல்லை சார், ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அரசியலுக்கு வந்து வெற்றி பெற்றவுடன் சிவாஜி கணேசன் வந்தார். கரெக்ட். அதுக்கப்புறம் டி ராஜேந்திரன், ராமராஜன் சொல்லிட்டு பாக்கியராஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சரத்குமார் அவெல்லாம் லேட்டாக வந்தார். பட் நான் சொல்கிறது வந்து அவர் எம்ஜிஆருக்கு பிறகு வந்து சிவாஜி வந்தார்ல, அது வந்து திரும்ப நடக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் சார். விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு வந்துட்டார். வந்த பிறகு வந்து இப்போ ஒவ்வொருத்தங்களா நிறைய பேரால் ஏற்றுக்க முடியல. அவரே வந்துட்டார், நம்மளால் வர முடியாதுன்னு சொல்லிட்டு இப்போ தான் தனுஷ் வந்து அந்த வழியில் வராரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை? உங்களோட கணிப்பு மிகச்சரி. எளிதாக சினிமாவை எடுத்துக்கலாம்ப்பா. ஒரு பேய் படம் ஹிட் ஆச்சுன்னா வரிசையாக பேய் படம் வரும், பார்த்துருக்கேன்? ஆமாம். பழி வாங்குற கதை ஏதாவது ஒன்று ஹிட் ஆச்சுன்னா வரிசையாக அதை கொஞ்சம் தழுவி பழி வாங்குற படம். ஏன்னா எல்லாரும் இது ஹிட் ஆச்சுப்பா இதையும் பார்ப்பாங்க அப்படின்ட்டு. ஏதோ காலேஜ் ரிலேட்டடான ஏதோ ஒரு படம் வந்து ஹிட் ஆயிடுச்சுன்னா காலேஜ் அவ்வளோதான், கல்லூரி காதல் வரிசையாக கொன்று எடுப்பாங்க. சீசன், அது ஒரு சீசன். அதுபோல் இப்போது நடிகர்கள் அரசியலில் இறங்கும் சீசன். சரி, இது என்ன வரவேற்கலாமா? எப்படிப்பா வர்றது நல்லதா? எப்படி? எனக்கு சரியா படலை சார். ஏன்பா? என்ன விமர்சனம் உனக்கு? மக்களுக்கு நல்லது பண்ணா
இவங்க தான் நீங்க சொன்னீங்க பிஜேபி இருக்கிறதுன்னு. எனக்கு என்னதான் வந்து மக்கள் மத்தியில வந்து நாங்க நல்லது பண்ண போறோம் அப்படி சொன்னாலும் கூட இவங்கலாம் சுய லாபத்திற்காக வர்றாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. நீங்கள் சார் இப்போ நம்ம விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சதையும் ஒரு கட்சி ஆரம்பிக்க போகிறதையும் வந்து கம்பேரே பண்ண முடியாது. விஜய் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 வருட உழைப்பு அது. அவர் வந்து அப்போவே பிளான் பண்ணிட்டார். இது வந்து அவருக்கு லக் அடிச்சிச்சு, நம்மளுக்கும் லக் அடிக்க போகுதுன்னு சொல்லிட்டு லாட்டரி சீட் வாங்குற மாதிரி சார். அதுவும் இல்லாமல் தனுஷ் அவர்கள் வந்து ஒரு குறிக்கோளோட நோக்கத்தோட வந்தால் பரவாயில்ல. இது வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா ஒரு ரிலீஜியஸ் சார்ந்து இருக்க போகுது. விஜய் அப்படி இல்லை, அந்த ரிலீஜியஸை வந்து எதிர்த்தார். அந்த வலதுசாரி அரசியலை வந்து அவர் எதிர்த்தார். ஒருவேளை விஜய் வரலன்னா இங்கே இருக்கிற லைக் இளைஞர்கள் கூட்டம் வந்து அப்படியே டைவெர்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் வலதுசாரி பக்கம். அதை வந்து விஜய் அவர்கள் தடுத்தார். அப்படி தடுக்கப்பட்ட இளைஞர்களை வந்து மீண்டும் அந்த பாதையில் தனுஷ் அவர்கள் அழைத்து சொல்கிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு நான் அச்சப்படுறேன். நீங்கள் 2 பேரும் ரொம்ப சீரியஸாக திங்க் பண்ணிட்டு சொல்கிறீங்க. நான் என்னுடைய கோணத்தை சொல்லி விடுகிறேன். எனக்கு சந்தோஷம். இதோடு நிற்கக்கூடாது. சூர்யா, சிவகார்த்திகேயன், வேறு யாருப்பா பெரிய ஹீரோ? ராகவலாரன். அவர் வந்துட்டாரே, பார்க்கும்போதே எம்எல்ஏ சார்னு கூப்பிட்றாங்களா ரோட்டில் எல்லாம் அவரை? வேறு யார் பெரிய ஹீரோ? சிஎம் சார்னு கூப்பிடணும்ல, அதுக்கு நான் சொல்கிறேன். வந்துட்டார் தம்பி கார்த்தி. கார்த்தி, சூர்யா ஒரு தம்பி கார்த்தி. அதான் ஃபேமிலியில் ஹீரோயின் இருக்குது, ஹீரோ இருக்குது, 2 ஹீரோ வச்சுருக்கீங்க. ஓகே, சூர்யா, கார்த்தி, ஜோதிகா அவர்கள் ஆல்ரெடி அரசியலில் தான் இருக்கிறார்கள். திமுக அரசியல் என்ன தெரியாததா? சிவகார்த்திகேயன், அடுத்து பிரதீப் ரங்கநாதன் கட்டாயம். அது சிம்பு அவர்கள். எப்போ சிம்பு முக்கியமான ஸ்டார்ப்பா. எஸ்டிஆர் முக்கியமான ஆளை விட்டுட்டீங்க. சிம்பு ரசிகர்கள் எல்லாம் கோபித்துக் கொள்வார்கள். தலைவரை தப்பா பேசாதீங்க. அதனால சிம்பு வர வேண்டாம். அவரெல்லாம் நல்லவர் தான் சார். எனக்கே தெரியும், பர்சனலாக பழக்கம் அவர். என்ன நல்லவர், அவர் வரணும். எஸ்கே எல்லாம் பிரதீப் ரங்கநாதன் ரொம்ப முக்கியம். வரிசையை 3 இட்டு கொடுத்துருக்காரு. வேறு என்ன வேணும்? ஃபெயிலியர் படம் கொடுத்தவங்களாம் வராங்க. விஜய் ஆண்டனி வரிசை இட்டு. ஏன்பா வரலாம்? என்ன அதிர்ச்சி அவரை? சூரி அவரும் ஹீரோ நடிக்கிறார். சூர்யா ஹீரோ. அடுத்த படம் பெரிய படம் ஒன்று வந்துட்டு இருக்கு, மண்டாட்டின்னு ஒரு படம். 2 ஹிட்டு, பெரிய ஹிட்டு கொடுத்துட்டாரு. அனிருத் அவர்கள் பாட்டில் ஹிட்டு கொடுத்துருக்காரு. அவர் வந்து இறங்கலாம். அவர் தான் எல்லா படத்துலையும் நான் மியூசிக் போட்டேன்னா கண்டிப்பாக ஒரு பாட்டில் டான்ஸ் ஆடுவேன்னு சொல்லி வம்படியாக பண்ணிட்டு இருக்காரு. வேணா அனிருத்தும் வரட்டும், நம்பர் 1 மியூசிக் டைரக்டர் வரட்டும். ஏன் இவர்களை வரவேற்கிறேன் என்று கேளுங்கள். செம்ம தமாசா இருக்கும். 2 காரணங்கள் இவர்களை வரவேற்பதற்கு. இவர்கள் இன்று கோடி கோடியாக சொத்துக்களும் வீடுகளும் வைத்திருப்பது யாரால்? மக்களால். நம்மளால இல்லையா? நம்ம தான் போய் உட்கார்ந்து இவர்கள் எடுத்த நல்ல படங்களையும் பார்க்கிறோம், மொக்கை படங்களையும் பார்க்கிறோம். அந்த மொக்க படத்தை பார்த்துட்டு வரும்போது நம்ம மனசில் ஒரு வேதனை ஏற்படும்ல. எப்படி பழி வாங்கிறது? வாங்க எல்லாரும் வாங்க அரசியலுக்கு. பெரும்பாலும் நடிகர்கள், சூப்பர் ஸ்டார்கள் சொந்த படம் தயாரித்து தான் மொத்தத்தையும் வித்துட்டு தெருவுக்கு வந்துடுவாங்க. இது எல்லோருக்கும் பொருந்தும். பாக்யராஜ் பலர் நொடித்து போனது இதில் தான். அந்த காலத்தில் நடிகையர் திலகம் சாவித்திரியை சொல்லுவார்கள். டாப் ஸ்டாராக இருந்தாங்க. 2 படம் சொந்த படம் எடுத்து சொல்லி முடிச்சு. ஆனால் இப்போது இருக்கக்கூடிய நடிகர்கள், சிவகார்த்திகேயன்லாம் ஆரம்பத்தில் வந்து ஒரு 2-3 படம் எடுத்து இன்னைக்கு உஷாராகி தள்ளி நிற்கிறார். படம் எனக்கு கூடாதுன்னு. தனுஷ் அந்த காலா கபல் எடுத்து அடி வாங்கி தான் அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு கால் சீட்டு கொடுத்து அந்த பணத்தை வாங்கி கடன் அடைச்சார் தனுஷ். ஸோ இவங்களை எல்லாரையும் நம்ம வரவேற்கணும். 2 காரணம். 1 என்டர்டெயின்மெண்ட். ஷோ எப்படி இருக்கும் யோசிச்சு போகிற. பார்த்து இன்னைக்கு தனுஷ் ஆரம்பித்தார், இன்றைக்கி எப்படி 20 நிமிஷம் ஓடினதே தெரியல. எங்கே இப்படிலாம் பேசுகிறீங்க வரணும்னு சொல்லிட்டு அவர் தனுஷ் அவர்கள் சொல்றாரு, தட்டி விடாதீங்க, தட்டி கொடுங்கன்றாரு. தட்டி தான்ப்பா கொடுக்குறேன். இப்போ இவ்வளோ கவரேஜ் யாரையா கொடுப்பா? உனக்கு சொந்தமாக சேனல் இருக்கா? இன்னும் கட்சி ஆரம்பிக்கல, நீ சேனல் இருக்கா? நீங்கள் சொல்லாமலே பிரேக் பண்ணும். நீ இப்போ இன்னும் நீ ஆக்சுவலி ப்ராப்பராக அனௌன்ஸ் பண்ணணும். அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி குறிப்பறிந்து அனௌன்ஸ் பண்ணோமா நம்ம? எவன் உன் கட்சிக்காரன் கூட சொல்லியிருக்க மாட்டியா இத்தனை வாட்டி? எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை. இன்னைக்கு தமிழ்நாடு மக்களுக்கே தெரியும். மக்களுக்கு தெரியும்ல. எவன் சொன்னது? இதை எவ்வளோ பப்ளிசிட்டி கொடுக்குறோம். பிஆர் ஏஜென்சிலாம் நீங்கள் ஹையர் பண்ணிங்கன்னா எவ்வளோ செலவாகும் தெரியுமா? கோடிக்கணக்கில். ஈஸியாக நாங்கள் பண்ணுறோம். இதுக்கு பாராட்டாமல் இதை விட உனக்கு இன்னும் என்ன தட்டி கொடுக்கணும். ஸோ இந்த மற்றவங்களும் வந்தாங்கன்னா மொத்த காசையும் உருவிட்டு அனுப்பிச்சிடலாம். ரைட்டா? நீ நச்ச மொக்க படத்துக்கெல்லாம் இதுதான் போ. அதனால் நல்லா இருக்கும். இது ஒரு டெமோக்ரஸி. யார் வேணாலும் வரலாம். நம்ம எப்படி வரக்கூடாதுன்னு சொல்ல முடியும்? இல்லை, சொல்ல முடியாது சார். அரசியல் தலைவர்களின் வாரிசுகள் நம்ம மீது திணிக்கப்படுவது இல்லையா? என்ன பண்ண முடியுது? வரட்டும், வாங்க வரவேற்போம். இன்னும் இது மாதிரி டிசைனாக வரும். பல எண்ணம் போல் வாழ்க்கை வரும். என்ன சிவகார்த்திகேயன்லாம் என்ன கொள்கை முழக்கத்தோடு வர்றாருன்றதை பார்ப்போம். இல்லை வர்றவங்களாம் வரட்டும் சார். கொஞ்சம் இந்த மாதிரி டைலாக்லாம் கொஞ்சம் வித்தியாசமான டைலாக் புதுசாக பார்ப்பாங்கப்பா. நல்லா இருக்கும். இப்போ இவர் இதை வச்சுட்டாரு, வேற வைக்கணும்ல. இப்போ சிம்பு வரும்போது புது ஐட்டத்தோடு வருவார். இரு உண்மையிலே அவர்லாம் வந்தாருன்னா நல்ல மனுஷன் சார். மக்கள் நல்லது பண்ண நினைப்பேன். வரட்டும்யா, வரட்டும். அவங்க அப்பா ஏற்கனவே வந்து தான் வந்து கட்சி பேரை சொல்றேன். லட்சிய திமுக. லட்சிய திமுக கரெக்ட். அவரே வந்து விளம்பர கம்பெனி ஆரம்பிச்சு அந்த விளம்பர கம்பெனி விளம்பரம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். காஜா மிட்டாய், இப்போ ரீசெண்டா காஜா கடலை மிட்டாய்னு அந்த அளவுக்கு வந்து
ரைட்டு, வரட்டும், அனைவரும் வரட்டும். அப்போ அந்த உங்கள் குடும்பத்தில் 2வது கட்சி இல்லையா?